ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சென்சேஷனல் அண்ட் தென் கரண்ட்டாக போயிட்டுருக்க ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் வந்து நடக்குமா நடக்காதா, கேன்சல் ஆகிடுச்சா, இல்லை வந்து ஃப்யூச்சரில் நடக்குமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. அண்ட் தென் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து இதே பிரச்சனை போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த ஜியோ பாஸ் பண்ண பிடிஎஃப்லாம் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த வாய்ஸ் மெசேஜ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக்லேருந்து இப்போ வரைக்கும் இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் வந்து கம்பல்சரி நடக்கும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அது என்ன கேஸ் அண்ட் தென் என்ன ப்ராப்ளம் வந்து கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் தென் ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த தம்ப்லைனில் வந்து ஏன் கேன்சல்னு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேன்சல் ஆகிடுச்சா கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் வச்சேன். நாட் மீன் பை கேன்சல்டு இல்லை, கம்பல்சரி நம்ம எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகாது. ஒன்லி இன் ட்ரபுள், அதாவது என்னென்னா தற்காலிகமாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கு எக்ஸாம் வந்து இப்போதைக்கு நடக்காது அப்படின்ட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டே வாங்கியிருக்காங்க. அது என்ன ஸ்டே அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வாய்ஸ் மெசேஜ் வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு ஜஸ்ட் அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் ஒரு டெமோக்கு போடுறேன். ஹாய், நான் நிஷாந்த் பேசுகிறேன். ஐம் அ கிராஜுவேட் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இஷ்யூ ஃபெமிலியர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அப்படி தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு தடவை ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க, எல்லாமே இப்போ படிச்சுட்ருப்பீங்க. ஆனால் அந்த எக்ஸாம் வருமானு கேட்டால் வராது. காரணம் என்னென்னா, அந்த எக்ஸாமுக்கு எகென்ஸ்டாக ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஸ்கே ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படிங்கிற ஒரு சைல்டு கேர் ப்ரோக்ராமுக்காக 2010s வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருவாங்க. அந்த ஸ்கீமில் அந்த டைமில் வந்து ஃபார்மசிஸ்ட் தட்டுப்பாடு இருந்தனால கான்ட்ராக்ட் பேசிஸில் நாடு முழுக்க ஃபார்மசிஸ்ட்டை ரெக்ரூட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கீழே அவங்களுக்கு கீழே நிறையா ஃபார்மசிஸ்ட்டு, நர்சஸ் எல்லாத்தையும். ஸோ எல்லோரும் வந்து அந்த வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருப்பீங்க. இது வந்து மணி குரூப்ஸ் நிறைய குரூப்பில் வந்து இது ஷேர் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் வந்து அது எம்எம்சிலேருந்து கேட்டப்போ, ஸ்டூடெண்ட்ஸு கேட்டப்போ அது வந்து ஃபேக்கில் இதுமாரி அஃபிஷியலாக தான் இதுவும் ஆகுது, மூவ் ஆகுது அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அண்ட் தென் என்ன ஜியோ வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்பிஎஸ்கேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்ஷியா பால் ஸ்வஸ்தியா காரியக்ரம் அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து ஃபார்மசிஸ்ட்டை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க 2015. அதோட பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டு அண்ட் தென் நிறைய பேராமெடிக்கல் வேக்கன்சி வந்து டெம்பரவரி பேசிஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த பிடிஎஃப்பில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுப்போம். அண்ட் தென் உங்களுக்கு கன்சாலிடேட் பே வந்து 10,000 per month அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் சொன்னது மட்டும் இல்லாமல், இன்கேஸ் பர்மனெண்ட் போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த 2 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து அந்த டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே வந்து நீங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருப்பீங்க. அண்ட் தென் வந்து உங்கள் சேலரி வந்து அதே இதில் தான் இருக்கும், 10,000லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து பர்மனெண்ட் போஸ்ட்டு வந்து வருதோ அப்போ வந்து உங்களை வந்து பர்மனெண்ட் ஆக்குவோம் அப்படின்னு வந்து அந்த ஆர்பிஎஸ்கே அந்த பிடிஎஃப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்பிஎஸ்கே வந்து எப்படி வந்து கான்ட்ராக்டில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்ஹெச்எம் அப்படின்ட்டு ஒரு நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்ட்டு ஒரு ஏஜென்சி மூலிமா வந்து அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 2015 அந்த 2000 கரெக்டாக பார்த்திங்கன்னா 2014 வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து ஃபஸ்ட் எடுத்திருந்தாங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போதைக்கு ஃபார்மசிஸ்ட் அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல் வேக்கன்சிலாம் வந்து தட்டுப்பாட்டில் இருக்கும்போது இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்வால்வ் ஆகி ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து நம்ம எம்ஆர்பி அப்படின்ட்டு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஃபார் தமிழ்நாடு அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து
எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அது மூலயமா வந்து ஃபார்மசிஸ்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஸ்கேயில் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து இன்னும் பர்மனெண்ட் போஸ்ட் கொடுக்கல. ஸோ அதனால் வந்த இஷ்யூ தான் இப்போ இருக்கிற கரண்ட் எம்ஆர்பி எக்ஸாம் 2024க்கான ஒரு ஸ்டே ஆர்டர். அதாவது 2024 வந்த ஜியோ படி எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். கைஸ், இதுதான் வந்து 2024 ஜியோ வந்து பாஸ் பண்ணது. இது எப்போ பாஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அகெயின்ஸ்டாக பாஸ் பண்ண ஜியோ வந்து இது எப்போ பாஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்லாம் எழுதி முடித்து கேண்டிடேட்லாம் செலக்ட் ஆன பிறகு அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து கேஸ் பண்ண ஃபைல் இது. இதில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன் நான். இதில் வந்து பேஜ் நம்பர் 3 கரெக்டாக எடுத்திங்கன்னா அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 3 போகலாம். இது 1, இது 2 அண்ட் தென் 3. இதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 ஆர்பிஎஸ்கே மூலயமா கான்ட்ராக்டில் எடுக்கப்பட்ட எம்ப்ளாயெல்லாம் இன்னும் வந்து பர்மனெண்ட் பண்ணலை. ஸோ அதுக்காக வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th பேஜில் வந்து ஆர்பிஎஸ்கே யாரெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு அண்ட் தென் டென்டல் டெக்னீஷியன், லேப் டெக்னீஷியனு, ஃபார்மசிஸ்ட்டு, மொத்தம் ஏகப்போக 770 போஸ்ட்டு ஃபார் ஃபார்மசிஸ்ட். 770 வந்து ஃபார்மசிஸ்ட்டு மட்டுமே எடுத்திருக்காங்க. அண்ட் தென் வந்து இது எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் தமிழ்நாட்டில் ஆர்பிஎஸ்கேக்கு 335 பிளாக் இருக்குது. ஒரு பிளாக்குக்கு 2 ஃபார்மசிஸ்ட் அந்த பேசிஸில் வந்து எடுத்திருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா பிளாக்கு 335 பிளாக்கு. அதில் வந்து ஒரு பிளாக்குக்கு 2 ஃபார்மசிஸ்ட்டு. அண்ட் தென் ஆர்பிஎஸ்கே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம், எக்ஸப்ட்டு சென்னைக்கு மட்டும் ஆர்பிஎஸ்கே வந்து வராது. ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை மட்டும் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அது கீழே வந்துடும், ஜிசிசி கீழே வந்துடும். ஸோ ஆர்பிஎஸ்கே வந்து அதர் ஸ்டேட், அந்த ரூரல் ஸ்டேட்டுக்கெலாம் வந்து இவங்க தான் வந்து ஃபார்மசிஸ்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல்ஸ் அதுவும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 பேஜ் நம்பர் 5 வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து கோவிட்க்கும் அகெயின்ஸ்ட்டு, அதில் கோவிட் டைமில் ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து மார்க் கேட்டு நிறைய பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஜியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் தென் அந்த டைமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் 10,000 வந்து 15,000 வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இந்த ஜியோலேயே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஹைகோர்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6 தான் வந்து அவங்க வந்து இஷ்யூ வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து 2015 ரெக்கர் பண்ண ஃபார்மசிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பர்மனெண்ட் பண்ணாமலேயே நீங்கள் வந்து 2022 ஒரு 889 அந்த வேக்கன்சி ஃபார்மசிஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 900+ வந்து அப்புறம் ஆட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 990 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துச்சு. ஸோ எப்படி வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் வித்தவுட் 2015 ரெக்ரூட்மெண்ட் பண்ண எம்ப்ளாயை வந்து பர்மனெண்ட் பண்ணாமல் நீங்கள் எப்படி புதுசாக வந்து எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் வச்சு ஃபார்மசிஸ்ட்டை வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் 2015 எடுத்த ஃபார்மசிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி பர்மனெண்ட் ஆக்கணும். பர்மனெண்ட் ஆக்கினா தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆக முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பேஜ் நம்பர் 8 வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுமாரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்களா, 990 வேக்கன்சி போஸ்ட்டை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறீங்களா. ஸோ நீங்கள் எதை வேணால் பண்ணுங்கள். இட் இஸ் கிளியர் தட் ஒன்லி ஆஃப்டர் ரெகுலரைசேஷன் ஆஃப் அ பர்சன் who were appointed under RBSK scheme
அதாவது நீங்கள் வந்து ஆர்பிஎஸ்கே மூலயமா எடுத்த ஃபார்மசிஸ்ட்டை பர்மனண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அதர் ரெக்யூர்மெண்ட்டை வந்து மேட் பண்ணணும் அப்படின்னு வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஃபர்தர் ஆஸ் பர் அ கவுண்டர் தேர் ஆர் மோர் தென் 900 pharmacists are vacant under various primary, secondary and tertiary care institute. The selected candidate under the notification of 2022 issued by the MRB filed impled a petition and object the direction sought by the petitioner on the ground already they have been selected and issued appointment order. அதாவது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துட்டீங்க. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணி நீங்கள் வந்து நாங்கள் வந்து பெடிஷன் வந்து ஃபைல் பண்ணுறோம். அண்ட் தென் நீங்கள் வந்து ஆர்பிஎஸ்கேயில் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி வந்து பர்மனெண்ட் பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறதும் சரி, அண்ட் தென் வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எந்த இடத்துக்குன்னு கொடுக்குறதும் சரி, நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆர்பிஎஸ்கே வந்து 2024 வந்து அவங்க வந்து கிளியர் கட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதே சேம் டீட்டெயில்ஸாக வரும். இதுமாரி 2015 படி நீங்கள் வந்து இன்னும் பர்மனெண்ட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 2025 இப்போ இந்த கரண்ட் வருஷத்தில் மார்ச் மாதம் என்ன கேஸ் பெட்டிஷனில் வந்து என்ன சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். அந்த 2025 பார்க்குறது முன்னாடி ஜஸ்ட் இந்த 2024 வந்து இந்த 10th பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணதை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னது. அண்ட் தென் 2025 ஆர்பிஎஸ்கே மூலயமா எடுக்கப்பட்ட ஃபார்மசிஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து பர்மனண்ட் போஸ்டிங்கில் வந்து நிறுத்துகிறோம். அண்ட் தென் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறோம். வித்தின் 8 week ஃப்ரம் த டேட் ஆஃப் காப்பி ஆஃப் திஸ் ஆர்டர் வந்ததுலேருந்து ஒரு 8 weekக்குள்ளே நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் போஸ்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வித் அபவ் டைரக்ஷன் திஸ் writ petition ஸ்டாண்ட் அலவுட். அதாவது பெட்டிஷன் ஓகே பண்ணிட்டாங்க. கனெக்டட் மிஸ்லினியஸ் பெட்டிஷன் ஆர் க்ளோஸ்டு. அதாவது அவங்க வந்து செலக்ட் பண்ணுறோம் அண்ட் தென் இந்த கேஸை வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க 2024. அண்ட் தென் 2025 என்ன ஆச்சுன்னு அடுத்த பெட்டிஷன் பார்ப்போம் இருங்க. இதுதான் வந்து 2025 மார்ச் அதில் போட்ட பெட்டிஷன். இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜட்ஜ் நேம்லாம் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 3 இதில் வந்து ஆர்பிஎஸ்கே வந்து என்ன பண்ணிச்சு 2015 வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க கான்ட்ராக்ட் மூலயமா. அண்ட் தென் அதே டீட்டெயில்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4th பேஜில் வந்து கரெக்டான ஒரு கண்டென்ட் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வி ஆர் நாட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரெசன்ட் கேஸ் எக்ஸாமினிங் த நீட் ஆர் நெசசிட்டி ஃபார் எம்ப்ளாயி சைட் த்ரூ த மிட்லைன் கால்டு கான்ட்ராக்டர். அதாவது நாங்கள் வந்து இப்போதைக்கு கேஸ் போடணுமே, ப்ரெசன்ட் கேஸ் போடணுமே அப்படின்னு வந்து போடலை. இது வந்து எம்ப்ளாயி நீடு. அண்ட் தென் வந்து ஆல்ரெடி இது வந்து ஃபைல் பண்ண ஒரு கேஸு. இது வந்து 2015 ரெக்ரூட்மெண்ட் பண்ணதுக்கு இன்னும் வந்து பர்மனெண்ட் போஸ்ட் போடல. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்து இதை ஸ்டே ஆர்டர் வாங்குகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தவிர இது வந்து இப்போ இந்த எக்ஸாம் வந்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லலை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அந்த சேம் டீட்டெயில்ஸே தான் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கான்ட்ராக்ட் பே வில் பி மெட் ஃப்ரம் NRHM ஃபண்ட். அதாவது நாங்கள் வந்து இந்த 2015 ஆர்பிஎஸ்கே மூலயமா எடுத்த எம்ப்ளாயிக்கெலாம் வந்து இந்த NRHM அந்த ஃபண்ட்லேருந்து தான் இன்னும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்கள வந்து பர்மனெண்ட் பண்ண சொல்லி பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஹைகோர்ட் வந்து லோ ஆர்டர் கோர்ட்டுக்கு வந்து இதுமாரி ஒரு writ வந்து பாஸ் பண்ணி
ரெகுலரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஆல்ரெடி வந்து பாஸ் பண்ணியிருக்கு. அதை வந்து இன்னும் பாஸ் பண்ணலை. ஸோ அது பாஸ் பண்ணதுனால தான் இந்த 2025 வந்து போட்ட பெட்டிஷன். இதை வந்து இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் லாயர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நூக் அண்ட் கார்னர் அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் போட்டிருக்காங்க, அண்ட் தென் இதுலேயே வந்து 10th பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது 10th பாயிண்ட் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லாயர் சைடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் இதை வந்து பாஸ் டவுன் பண்ணி இது மட்டும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்குங்க. கேட்டுட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the writ appeal therefore fails and it is accordingly dismissed no cause அப்படின்னு. அதாவது அந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு எனக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் அது தெரியல. இது ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி என்னென்னு கேளுங்க. கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோவுக்கு கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இது என்னென்னு இன்னும் சில பேருக்கு புரியல. ஸோ ஒன்றே ஒன்று தான் நான் எண்டில் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பெட்டிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2024 வந்து ஜஸ்ட்டு ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எப்போ வேணால் நடக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 770 பேர் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ பர்மனெண்ட்டு போஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பர்மனெண்ட் போஸ்ட் கொடுக்கணும். அது இல்லாமல் தான் 445 வேக்கண்ட் வந்து இருக்குது. ஸோ நம்ம வேக்கன்சியில் வந்து எதுவும் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஜஸ்ட்டு அவங்களுக்கு பர்மனெண்ட் கொடுக்கணும். அண்ட் தென் பர்மனெண்ட் கொடுத்துட்டா நம்ம வந்து ஃபர்தராக வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்மனெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா இந்த கேஸ் வந்து க்ளோஸ்ட் ஆகிடும். அண்ட் தென் ஆர்பிஎஸ்கே வந்து அதுக்கப்புறம் எந்த இஷ்யூவும் வந்து அவங்க ஃபைல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணுறது தான் மெயினே. நமக்கு எவ்வளோ டியூரேஷன் கிடைக்குதோ அவ்வளோ பெனிஃபிட்ஸு. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இன்னும் எக்ஸாம் வரலையே அப்படின்னு வந்து வெயிட் பண்ணாதீங்க. எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி வந்தாலும் சரி, டக்குன்னு வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து குட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்ரேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் சரி, எல்லோரும் கேட்குற ஒரே கொஷின் அந்த படிக்கிறது எப்படி டவுட்டுன்னு கேட்குறது இல்லை. ஜஸ்ட்டு எக்ஸாம் நடக்குமானே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்ல. எந்த அப்டேட் வந்தாலும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுவே வந்து ரொம்ப லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதனால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இது வந்து அந்த 2025 நோட்டிஃபிகேஷன் மட்டும் இன்னும் கிளியராக பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் வந்து அது ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து நான் மேக் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் ஐ வில் அஷ்யூர் தட் கம்பல்சரி எக்ஸாம் நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்மனெண்ட் போஸ்ட் அவங்கள மேக் பண்ணால் தான் நடக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்டே ஆர்டர். ஸோ அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா 2024 வந்து பண்ணியிருக்காங்க. 2025 வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். அந்த கேஸ் ஆல்ரெடி ஹேண்டில் பண்ணதால். ஸோ ஹெல்த் மினிஸ்டர் வந்து அதை ஹேண்டில் பண்ணிப்பார். அண்ட் தென் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் அஃபிஷியலாக வரல. ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இன்னும் அஃபிஷியலாக எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதேமாரி வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி எல்லாேருக்கும் ஒரு பூகம்பம் வந்து கிளப்பாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இதுக்குன்னே வேலையை விட்டுட்டு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்காக கிளாஸ் சேர்ந்து படிக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இதுமாரி ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சொல்லுங்கள் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு அஷ்யூரிட்டி கொடுங்க. நன்றி, வணக்கம்.